பூரா தௌலத்தா சொல்றேன். ஓ உதயண்ணா தம்பினானா ஆர்கே நகர்மணி. இந்த ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அண்ணனை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, எப்படிதான் இருக்கும் ரத்த கொதிப்பு. நோ, நாங்களும் உதயண்ணா தம்பி தானா? எப்போ? இப்போ இல்ல. ஓகே ஓகே படம் வந்தது இல்ல அப்போ. ஆனா அதுக்கப்புறம் உதயண்ணனுக்கு தம்பியாவும் இருக்க தோணல, தும்பியாவும் இருக்க தோணல. ஏன் தெரியுமா? இந்த ஊழலுக்கும் உதயண்ண உணர்ந்த அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாய்ப்பில்லை ராஜன் ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? சந்தானம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சந்தானம் சார் மட்டும் அந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அருமையா அழகா பண்ணல அப்படின்னாக்கா அந்த படமும் ஓடி இருக்காது, உதயண்ணா யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அதனால சந்தானம் சார் நான் உண்மையா கண்டிக்கிறேன். ஊருக்குள்ள போய் சொல்லின்னு இருக்காது நான் உதயண்ணா தம்பின்ட்டு. உதயண்ணா ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சுட்டு வந்தவர் கிடையாதுனா, உதயண்ணா ஊழல்லயே ஊறி போன குடும்பத்துல இருந்து வந்தவர்னா. ஊருக்குள்ள போய் சொல்லி அடி வாங்க போறேன்னா ஊருக்கா போட்டுருவாங்க உன்ன. புரியுதா? எவ்வளவு வாங்கின? 5 வருஷமா ஏன் உதயண்ணா தம்பியா இல்ல நீங்க? இப்ப மட்டும் எப்படி வந்தீங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு வாங்கி தொலைச்சிங்க? அப்படின்லாம் எனக்கு கேட்கணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க உதயண்ணா தம்பியா இல்ல உங்க விஜயண்ணா தம்பியா இருக்க ஆசைப்படுறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.